ஸோ கைஸ் நாம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து எர்ணாகுளம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த பஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸ்ரீ அபினேஷ் ட்ராவல். ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 3 ரூட்டில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. சென்னை மைசூர், சென்னை திருச்செந்தூர் அண்ட் சென்னை எர்ணாகுளம் 3 ரூட்டில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கோயம்பேடுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது டைம் 3:25 ஆச்சு. ஸோ போர்டிங் முடிச்சுட்டு இங்கே வந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு வால்வோ ஈச்சர் ஆர்இசி பெல்ட் ஏசி ஸ்லீப்பர் அண்ட் இந்த பஸ் தான் நாம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கோயம்பேடில் எங்கே போர்டிங் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு தெரியும் மோஸ்ட்டாக எல்லாம் அந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல தான் போர்டிங்கு. ஸோ போகிற டைம் வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி போர்டிங் முடிச்சுட்டு எங்களுக்கு டைம். ஸோ கைஸ் நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டோம். இது வந்து ஒரு 2+1 கான்ஃபிகரேஷனில் ஆர்இசி பில்ட் பண்ண பஸ்ஸு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய பேக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீடிங் லைட், ஏசி வென்ட் அண்ட் அங்கே ஒரு சார்ஜர். சார்ஜிங் போர்ட் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் லைக் யூஎஸ்பி டைப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் அடாப்டர் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா மோஸ்ட்டாக அந்த லேப்டாப்புக்கு வர பெரிய சார்ஜஸ் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க க்ரூஸ்லேருந்து. உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வரதுலாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் அடாப்டர் இல்லாமல் டைப் சி சார்ஜிங்ஸ் வரும். ஸோ அது பிரச்சனை இல்லை. இந்த அடாப்டரோட வர அந்த 120 வாட் சார்ஜஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி க்ரூஸ் சொன்னாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 36 பெர்த் ஏசி ஸ்லீப்பர். அண்ட் நம்மளோட பெர்த்து எதுன்னு பார்த்தீங்கன்னா L4. ஸோ இந்த பெர்த்து தான் நம்மளோடது. டோர்லேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் பெர்த் நம்மளோடது. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க சென்னை வானகரம்லேருந்து கிளம்புறாங்க. ஸோ வானகரம்லேருந்து கிளம்பி கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் அங்கேருந்து போரூர் டோல்கேட்டு, அப்புறம் அங்கேருந்து கிளாம்பாக்கம் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஸோ எர்ணாகுளம் வரைக்கும் போகிறதுனால நிறைய பிக்கப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சென்னை தாண்டதுக்கப்புறம் திண்டிவனம், செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பிக்கப் பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஒன்ஸ் போர்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ரூட்டை வந்து ஆல்ரெடி பேசிட்டேன். நல்ல ஃப்ரெண்ட்லியான குரூ தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சிங்கிள் பெர்த்துக்கு என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்களோ சேம் அதே அமெனிட்டிஸ் தான் வந்து டபுள் பெர்த்துக்கும். ஸோ பார்க்கலாம். சேம் மொபைல் சார்ஜர், மொபைல் ஹோல்டர், பிளாங்கெட், பில்லோ அண்ட் வந்து ஒரு பெரிய லக்கேஜ் கேரியர். ஆக்சுவலாக வந்து இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. நார்மலாக வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஸோ ஒரு லேப்டாப் பேக் வச்சாலே வந்து கரெக்டாக ஃபுல்லாகிடும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கேன் ஹோல்டரும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏசி வென்ட்ஸ் கீழே வந்து காமனாக ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ட்ஸ் அண்ட் மேலே வந்து 2 காமன் சாரி 2 இண்டிவிஜுவல் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்ஸுமே இருக்குது. ஸோ அமெனிட்டிஸ்
ஆப்ரேட்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரூட்டு. சென்னை, உளுந்தூர்பேட்டை, திருச்சி, திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, பாலக்காடு, அப்புறம் எகெயின் சேம் ரோடு தான். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் லாங் ட்ராவலாக இருக்கும். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்கிறதுல அப்படியா? இந்த போஸ்ட் ட்ரை பண்ணாடி. ஸோ டைம் பார்த்திங்கன்னா வந்து 6:10 ஆகுது. கரெக்டாக செங்கல்பட்டு தானதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்டு 45 மினிட்ஸ் அங்கேயே ஜாம் ஆகிடுச்சு. ஸோ க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா பாலாஜி பவன் கிட்ட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஒரு பயோடேக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் சென்னையிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் எங்கேயுமே நிப்பாட்டல. ஸோ அதனால் வந்து ரெஸ்ட் ரூம் பிரேக் கேட்டதுனால வந்து இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன். நானும் போய் அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம கேபின் என்ன ஸ்டார்ட் பண்ணோம். இதனால் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் உள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஆக்சுவலாக சன்செட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சர்வீஸும் ஜாஸ்தி. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி கிட்ட போயிட்டு இருக்கிறோம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக்கு. ஹைவேஸில் கண்ணி கட்டின தூரம் வரைக்கும் சிவப்பு கலர் லைட்டாக தான் தெரிஞ்சுட்டு இருக்குது. அதனால் புதுசாக அவங்க ஓட்ட முடியல. இதே தான் வந்துட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு பயோ பிரேக் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். இப்போ முகூர்த்த நாளாக இன்றைக்கி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் ஃபுல்லாக வண்டி தான், டிராஃபிக் தான். ஸோ இப்போ தான் கிராஸ் பண்ணி கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி லாரி ஆக்சுவலாக அவ்வளோவா இல்லை, லாரி கம்மி, காரு தான் ஃபுல்லாக. அதுவும் எல்லாம் ஒயிட் போர்டு. எந்த லைனில் போகிறதுன்னு அவங்களுக்கும் தெரியலை, எப்படி போகணுன்னு தெரியலை. அப்படியே ஒரு குட்டாம்போக்கிலே அவங்களும் போயிட்டுருந்தாங்க. அப்படிதான் போயிட்டுருக்குது இப்போ வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டின்னர் பிரேக் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுவாங்க. ஸோ கேபினில் தான் இன்னும் போயிட்டுருக்கிறேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நேரம் போய் தூங்கணும். பார்ப்பான்ட்டு ஸோ டைம் பார்த்திங்கன்னா வந்து 8:15 ஆகுது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே தான் இப்போ வரைக்கும். இங்கே உளுந்தூர்பேட்டை கொஞ்சம் முன்னாடி வந்து ஸ்ரீ ஆரியாஸ். ஸோ அங்கே தான் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே போய் தூங்கவே இல்லை. ஸோ அதனால் கம்ஃபர்ட் பற்றி எனக்கு எப்பவுமே தெரில. கேபின்லேயே தான் வந்தால் இவ்வளோ நேரம். ஸோ இதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுட்டு போய் கொஞ்சம் நேரம் தூங்கணும். அண்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலாக புது ரூட்னால தூங்கவும் தோண மாட்டேங்குது.
என்ன பண்ண போகிறோன்னு தெரில. மேபி உளுந்தூர்பேட்டிலேருந்து திருச்சி வரைக்கும் வேணால் தூங்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, பாலக்காடு ரூட்டு. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக கிளாம்பாக்கம் வந்து நம்ம கூட தான் கிளம்பிச்சு. நீங்கள் வாங்கலாம், விகேவி ட்ராவல்ஸு 2 வண்டியும் ஒன்றா தான் கிளம்பிச்சு. ஸோ இப்போ டின்னர் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் கிளம்ப போகிறோம். நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஜஸ்ட் ஒரு தோசை அப்புறம் 2 இட்லி சாப்பிட்டேன். டேஸ்ட்டு ஓகே தான், ப்ரைஸ் வைஸும் ஓகே தான், ரெஸ்ட் ரூம்ஸும் நீட்டாக தான் இருந்துச்சு. அண்டு டைம் வந்து 8:43 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கேபினேட் பண்ணிவிட்டு அப்புறம் போய் தூங்க வேண்டியதான்.
சென்னையிலேருந்து கிளம்பி செங்கல்பட்டில் வந்து ஒரு 45 மினிட்ஸ் பிளாக்குக்கு அப்புறமா ஒரு 1 hour டிலேலே அப்படியே ட்ராவல் ஆகி அப்போ திருச்சிக்கு வர்றதுக்குள்ள அந்த டிலேவை வந்து ½ an hour கட் பண்ணி அங்கேருந்து பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணி திண்டுக்கல்ல ஒருத்தரை ட்ராப் பண்ணி ஒட்டஞ்சத்திரனோட ட்ராப் பண்ணி ஒட்டஞ்சத்திரத்துக்கு அப்புறமா இப்போ வந்து டிரைவர் சேஞ்ச் ஆகுறாங்க. சென்னையிலேருந்து இங்கே வரைக்கும் டிரைவர் தான் ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா செகண்ட் டிரைவர் வந்து இங்கேருந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் முன்னாடி தான் உட்காந்துருந்தேன். திண்டுக்கலுக்கு அப்புறம் தான் போய் தூங்கினோடனே ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு. ஸோ எனக்கு கேட்குறது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து டிரைவர் ஷிஃப்ட்டு நாங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிப்பாட்டுவோம் அப்படின்னாங்க. அப்போ நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா தெரியுங்களா, ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் அபூர்வாலாம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே தான் நிப்பாட்டி இப்போ டியூட்டி சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம போய் நம்ம தூக்கத்தை கண்டினியூ பண்ணுவோம். என் மூஞ்ச பக்கம் தூக்கம் வர மாதிரியே இருக்குது, சுத்தமாக வருது. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு மேலே போய் தூங்கிட்டேன். ஒரு நல்ல தூக்கம், எதுவுமே தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக எர்ணாகுளம் முன்னாடியே ஒரு 2 ஸ்டாப் முன்னாடியே இறங்க வேண்டியது. ஏன்னா அங்கேருந்து நான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஸோ அதுக்காக நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து தூங்கிட்டு இருந்ததுனால எந்திரிக்கலை. லாஸ்ட் ஸ்டாப்பில் தான் க்ரூ வந்து எழுப்பி விட்டதுக்கப்புறம் தான் நானே எந்திரிச்சேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு தூக்கம். ஏன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃப்ளாட்டு. ஸோ லாஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் டைம் மேட்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து கிளம்புறப்போ 40 மினிட்ஸ் டிலே, திருச்சிக்கிட்ட போகும்போது ½ an hour டிலே. பட் நான் ட்ராப் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா 6:10க்குலாம் வந்து கரெக்டாக ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஜேர்னி. பட் டிஃப்ரெண்ட் ரூட்டாக இருந்தாலும் உங்கள் டைமிங் பெருசாக டிலேலாம் தெரிகிறதில்ல. அண்டு கட் சீட்ஸும் உங்களுக்கு நிறையா வந்து ஆகும். உங்களுக்கு இன்கேஸ் ஆஃப்டர்நூன் நீங்கள் கிளம்பி பொள்ளாச்சியோ ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல்லாம் போகணும் அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வெஹிக்கிள்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சர்வீஸ்னு சொல்லலாம். இந்த ரூட்லாம் ஃபஸ்ட் டைம் நான் இது ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் வந்து சென்னை டு எர்ணாகுளமோ இல்லை ஈவன் பாலக்காடு, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம் அந்த மாதிரி ஊருக்கு வந்து நீங்கள் ஆஃப்டர்நூன் கிளம்பி நைட்டுக்குள்ளே ரீச் ஆகணும் அப்படின்னா கூட இது ஒரு நல்ல சர்வீஸாக தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்ம பேச்சுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ட்ராவல் vlogs உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். See you in the next video. Bye bye.